ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்வோர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ்கின்றோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, நாம் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் இறை வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். எனவே விவிலிய மாதம் என்று சொல்லி அன்போடு இந்த மாதத்தை நாம் என்ன செய்கின்றோம்? அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்திலே இறை வார்த்தையே நம் வாழ்வுக்கு வழி, இறை வார்த்தையே நம் வாழ்வுக்கு ஒளி என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறை வார்த்தை நமக்கு வழியை காட்டுகிறது. தினமும் வாசிக்கின்ற பொழுது வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தினமும் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு பாடம் எடுக்கணும்? இறை வார்த்தை சொல்லணும்? எதுக்கு பிரசங்கம் வைக்கணும்? பேசாமல் திருப்பலியை வச்சுட்டு நற்கருணையை மட்டும் நாம் உட்கொண்டு விட்டு சென்று விடலாமே. ஏன் இந்த மறைவுரை பகுதி வேண்டும்? அப்படிதானே? வாசிக்கிறீங்களா? தினமும் வாசிங்க. இப்போ வாசிங்க என்று சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தவில்லை, கஷ்டப்படுத்தவில்லை. மாறாக ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரமும் நாம் உயிர் மூச்சு நாம் விட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது நம்மை படைத்த கடவுளுடைய ஈவு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். அவரின்றி அணுவும் அசையாது. அப்போது நம்மை படைத்தவரால் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உயிர் மூச்சை, இந்த உயிரை, இந்த வாழ்க்கையை, இந்த நேரத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நம்மை படைத்தவருக்காக ஒதுக்க முடியவில்லை என்றால் நாம் வாழ்வது முற்றிலும் வீணாகி விடும் என் அன்பு பிள்ளைகளை. எனவே ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் நமக்கு வழிகாட்டக்கூடிய, வாழ்வுக்கு ஒளியாக இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? செவிமடுக்கணும். அதனால் எடுத்து நீங்களே வாசிங்க. காலையில் வாசிக்கலாம், இல்லை என்றால் நேரம் கிடைக்கும்போது வாசிக்கலாம். இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு 5-10 நிமிடம் இறை வார்த்தை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் வரும். வாசித்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக செய்கின்ற ஒரு வேலைக்கும் இறை வார்த்தை வாசித்துட்டு அந்த வேலையை செய்யும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு எழுப்புதலாக இருக்கும், ஒரு ஆற்றலாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் சாதாரண ஒவ்வொரு நாளும் நம்ம கடத்துவோம். ஆனால் சாதாரணமாக கடத்துவதோட இறைவார்த்தை வாசித்து விட்டு அந்த நாள் முழுவதும் வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்வு சற்று வித்தியாசமாக இருக்கும், ஒரு எழுப்புதலாக இருக்கும். அது வேறு மாதிரி சொல்லுவாங்களா? வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே இன்றைக்கி.
அது பதில் தான் அது வித்தியாசமாக இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நண்பு பிள்ளைகளை, இறைவார்த்தை வாசியுங்கள். அது உங்களை எப்படி உந்துது, எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறத நீங்கள் புரிய முடியும். ஏனென்றால் இறைவார்த்தை ஆற்றல் உள்ளது, 2 பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. விண்ணிலிருந்து மழை துளி இந்த மண்ணகத்திற்கு வந்து அது நிலத்தை நனைத்து அது பயிர்களை அது உண்டாக்கி விளையச் செய்து பலன் கொடுக்குமோ, அதே போல்தான் விண்ணகத்திலிருந்து வருகின்ற இறை வார்த்தை பலன் கொடுக்காமல் போகாது என்று ஆண்டவருடைய வாக்கு என்ன செய்கிறது, அருளப்படுகிறது. எனவே அன்பு பிள்ளைகளே, அவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. அவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாய் அமைகிறது. இன்னைக்கு உள்ள வார்த்தை பாருங்கள் எப்படி வழிகாட்டுகிறது. இன்னைக்கு நாம் மனசுக்குள்ள ஒற்றுமையாக இருக்க முடியலை அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நானா நீயா, இல்லையா? நீயா நானா. விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வரோம், நீயா நானான்னு ப்ரோக்ராம் வரோன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? விஜய் டிவி ப்ரோக்ராம் தானேயா? ஆமாம், நீயா நானான்ட்டு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னு சில கொஞ்சம் தான் தெரியும், ரொம்ப தெரியல, நிறைய ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீயா நானா, இன்னைக்கு அதை விடுங்க, வீட்டில் எல்லார் வீட்லேயும் நீயா நானா வந்துடுது. சரி தானே? ஆமாம். ஒரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னாக்க ஊருக்கு ஊர், உங்கள் ஊர் பெருசா எங்கள் ஊர் பெருசா? ஆமாம். இந்த முன்னாடி எழுதி போட்டிருந்தோம்ல, இப்போ அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க. என்னையா நாடாரில் அப்படி போடுறாங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, பிரபஞ்சத்தில் பூமியை தேடத்தான் செய்யணும். பிரபஞ்சம்னா நம்ம பூமி ஒரு உருண்டை, இப்படி ஒரு பந்து போல் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது. சூரியனை சுற்றி நிறைய பந்து கோள்கள் சுற்றுது இல்லையா? அதில் ஒரு கோள் பூமி. இந்த சூரிய குடும்பத்தை போல் பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரியன் இருக்குது இல்லையா? நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல, நட்சத்திரத்தை என்ன முடியுமா? அப்போ எத்தனை சூரியன் போல் இருக்குது பாருங்கள். அப்போது இந்த பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு குட்டி நட்சத்திரம்தான் எது? சூரியன். அந்த சூரியனை சுற்றி ஒரு கொஞ்சம் கோள்கள் சுற்றி இருக்குது. எத்தனை கோள்கள் சுற்றுதுப்பா? 9. 9ல் நாம் ஒரு பூமி சுற்றிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி ஒரு குட்டி கோள் சுற்றிட்டு இருக்கு. என்னது? நிலா. நிலா என்னச்சுது? நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்கு. இப்படி இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் தேடி பார்த்தா பொடிசாக கிடக்குது எது? பூமி. இப்போ பூமி எடுத்துக்குவோம். இந்த பூமியில் நம்ம ஊரை தேடி பார்த்தா கிடைக்குமா? எவ்வளோ பெரிய பூமியில் நம்ம ஊரை தேடி பார்த்தா எங்கடா இருக்குது பிரகாசபுரம்னு மேப்பில் தேடி பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா சொத்தோல ஒரு பொட்டு புள்ளி கூட வராது. சரியா? இந்த பொட்டு புள்ளி நம்ம ஊர் வருது, அதில் நாம் ஒரு ஆளாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு புள்ளிக்கு கூட நம்ம தகுதி இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஊரே அங்கே புள்ளி வச்சா கூட கேட்டார். நம்ம அந்த பூமியில் இப்படி ஒரு புள்ளி வச்சோம்னா ஏறக்குறைய ஒரு பெரிய சரௌண்டிங் வந்துடும். அப்போ என் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஒரு துளிக்கு கூட மதிப்பில்லாமல் அப்படி ஒரு சிறியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உன் ஊரா என் ஊரா அப்படின்னு. அப்போ பிரகாசபுரம் ஊர் தாம பெருசு, நீங்கள் தானா பெருசுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சரி, சந்தோஷம், பிரகாசபுரம் ஊர் சந்தோஷமாக வாழணும்ல. இங்கே வந்துக்கிட்டால் உள்ளே வந்துக்கிட்டால் அன்பியம், வா அன்பியம் பெருசா ஏன் அன்பியம் பெருசு, மத்தையும் பெருசு, மார்க்கு பெருசு, லூக்கா பெருசு, யோவான் பெருசு. நம்மளுக்குள்ளே சண்டை வந்துடும், மீசியை திருக்கி விடுவோம். அண்ணன் சரி பரவாயில்ல, அந்த அன்பியமாவது ஒற்றுமையாக இருக்குதே. இப்போ மத்திய அன்பியம் ஒற்றுமையாக இருக்குன்ட்டு மத்திய அன்பியத்துக்குள்ளே பார்த்தா அங்கே 10 சண்டை நடக்கும் இல்லையா? வா வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு நீ வராத, இப்படி இருக்கும். சரியா? சரி பரவாயில்ல. ஆனால் வீட்டுக்கு சண்டை இருக்குது. பக்கத்தில் ஒரு தண்ணி, என்ன தண்ணி, கழிவு தண்ணி போகிறதுல எல்லா வீட்லேயும் சண்டை நடக்கும் இல்லையா? ஒரு அடி நிலத்துக்கு சண்டை இருக்கும். சரி, வீட்டுக்குள்ளே போனால் அங்கே சமாதானமாக இருப்பாவளா? ஒரே வீடு, ஒரே ரத்தம், ஒரே அப்பா அம்மா அப்படின்னாக்க எந்த வீட்டில் சண்டை இருக்கு? இல்லை சொல்லுங்கள். எல்லா சின்ன பிள்ளைகளும் நீயா நானா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கும் அக்காளுக்கும் சண்டை, தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சண்டை இருக்கா இல்லையா? வீட்டில் இருக்கா இல்லையா? அண்ணன் தம்பி இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் மக்களே. ஒரே அடிபிடி சண்டை, 2 பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியலங்கிறாங்க. உனக்கா நீயா நானா, நீயா நானா. எனவே ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு பெரிய இது இந்த நீயா நானாங்கிறது.
அதே போல் சந்தோஷம் இருக்குது இந்த இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இன்றைக்கி நிறைய அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நான் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு போராட்டம். இந்த நான் என்பது அழிய 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 உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த நீயா நானாங்கிறத அழிய 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 நம்மளுக்குள்ள ஒற்றுமை வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் இது. நம்ம ரொம்ப போராடுறோம் பார்த்துங்க. ஆண்டவர் அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அழகாக இந்த இறை வார்த்தை வழியாக நமக்கு பதில் தர்றாரு இல்லையா? அப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? வாசிக்கும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழப்பம் யாருக்கு இருந்துச்சு? சீடர்களுக்கு இருந்துச்சு. சரியா? வழியில் வாதாடிட்டே போயிருக்காங்க. 12 பேரை ஆண்டவர் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இவங்க இருந்துருக்காங்க, இதில் நீயா நானா யார் பெரியவன் என்று அவர்கள் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ போய் ஆண்டவர் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய அழைச்சிட்டு, டேய் நீங்கள் 12 பேரும் நீயா நானான்ட்டு போயிட்டுருக்கிய, நீங்கள் இல்லை, உங்கள்கிட்ட பெரிய ஆள் யார்? இந்தா ஒரு குட்டி பிள்ளை, நீங்கள் யாரும் பெருசு கிடையாது. ஒரு குட்டி பிள்ளைய போல யார் தன்னையே தாழ்த்தி கொள்பவனோ அவனே விண்ணரசில் மிக பெரியவர். ஒரு வாழ்வியல் சித்தாந்தத்தை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இது எப்படி தெரியும்? பைபிளை திறந்து இப்படி இறை வார்த்தையை பார்த்து வாசிக்கும் போது தான் அது வழிகாட்டும், ஒளி கொடுக்கும். அப்போது இறை வார்த்தையை வாசிக்கும் போது நான் தான் பெரியவன்ட்டு நெஞ்சை தூக்கிட்டு அலைஞ்சிருப்போம். கொண்டாட்டிக்கிட்டே சண்டை, தான் புருஷங்கிட்டே நான் தான் அப்படின்ட்டு சண்டை போடுவோம். நம்ம பிள்ளைகள்கிட்டே சண்டை போடுவோம், அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுவோம். முடியாது, அப்போ முகத்தில் முழிக்க மாட்டேன், செத்தால முழிக்க மாட்டேன். செத்தா எதுக்கு முடிக்கணும்? செத்தா எங்கேயோ முடிக்கணும். ஆனால் சொல்கிறது அவ்வளோ வீம்பு. ஏன் அந்த வீம்பு ஃபுல்லாக அந்த நாங்கிறது கர்வம் நம்மளுக்குள்ளே கிடக்கு. எல்லாத்துக்கும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அந்த கர்வம் அழியணும், கொல்லணும். அப்போ ஆண்டவர் அப்படி வரை பார்த்தும்போது ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, டேய் இந்த சிறு பிள்ளையை போல் உன்னை தாழ்த்திக்கிட்டா நீ பெரியவனாக இருக்கும். ஓ மண்டையில் அப்போ தான் ஊசி குத்துனது போல் இருக்கும். ஐயோ நம்ம முட்டாள்தனம்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்போ இந்த இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டும். நம்ம இருட்டுக்குள்ளே கிடக்கும், அறியாமையில் இருக்கோம், அறியாமையினும் இருளில் தவிக்கிறோம். இறை வார்த்தை ஒளியாக சொல்லும், டே இது ஒன்றுமே இல்லை, நீ நினைக்கிற அது ஒன்றுமே கிடையாது, நீ சரியான குப்பை, ஒரு புள்ளிக்கு கூட தகுதி இல்லாத ஆள். இதை உணர்ந்தியேன்னா உனக்குள்ள இறைவன் வருவார். ஒப்பற்ற இறைவன், இந்த அகிலத்தையே படைத்தவர். நீ ஒன்றும் இல்லைன்ட்டு நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ அந்த அகிலத்தையே படைத்தவர் உனக்குள்ளே வந்து இறங்கி உட்கார்ந்துருவார். அதைத்தான் நம்முடைய தேவ மாதா செய்தாங்க. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஒன்றுமில்லை சொன்னாங்க. அந்த அகிலத்தையே உண்டாக்கியவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டாரு? தேவமாதாவுடைய வயிற்றில் உட்கார்ந்துட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! எனவே தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி எவனொருவன் தன்னை கரைக்கிறானோ அவனுக்குள் இறைவன் உரைகின்றார் என்கின்ற மேலான பாடத்தை நம்ம எப்போ கற்றுக்கொள்வோம்? இந்த இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுதுதான் கற்றுக்கொள்வோம். இறை வார்த்தை நமக்கு என்ன செய்யும்? வழி காட்டும். அதே பாருங்க, 2வது வாசகத்தில் அழகா சொல்லப்படுது, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். பாருங்க, அப்போ நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் சண்டை வருது. இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு வச்சுங்க, அப்பா வந்து பண்டை வாங்காமல் வந்தால் வீட்டில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அவர் ரொம்ப பாசக்காரர், அவர் சம்பாதிச்சுட்டு பண்டை வாங்காமல் வர முடியுது. அதனால் அழகான ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்கிறது? சண்டை. கேக்கில் எனக்கு அந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி எனக்கு மேலே உள்ளது எனக்கு, இல்லை மேலே இருக்கிற அந்த செரி பழம் எனக்குன்ட்டு சண்டை வந்துடும். இதுக்கு அந்த மனுஷன் என்ன செய்திருக்கலாம்? சும்மா கேக்கு வாங்காமல் சும்மா வந்திருக்கலாம். நல்லா குடிச்சுக்கிட்டு அப்படியே அப்படின்ட்டு வந்து விழுந்துட்டு வச்சுங்க. உடனே அந்த பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரும் இழுத்து போட்டு, ஐயோ நமக்கு ஏன் அப்பா இப்படி இருந்திருக்காருன்ட்டு என்ன செய்வாவ? சோறா கொடுப்பாவ. அவர் ஒழுங்காக வந்து அழகாக நல்லா கேக்கு வாங்கிட்டு வந்தால் இங்கே சண்டை நடக்கும். யோசித்து பாருங்கள், எனக்கு உனக்குன்னு சொல்லுது. எனவே அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்களில் நான் என்கின்ற எண்ணத்தை தவிர்க்கின்ற பொழுதுதான் ஒரு மனுஷன் சண்டை சச்சரவு இல்லாமல் மன அமைதியாக இருக்க முடியும் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு நினைச்சது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்றைக்கி முதல் வாசகத்தை பாருங்களேன், அழகான காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால்
அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் என்று ஒரு அருமையான வார்த்தை நமக்கு இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. அப்போது நம்ம பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை நம்ம நீதிமானாக வச்சுருக்கோம், நல்லது செய்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு இந்த உலகத்தில் நிறைய சோதனை வந்துட்டு இருக்கும், எரிச்சலாக வரும். நல்லவனாக வாழ்ந்து என்னத்துக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, எல்லாரும் கேள்விப்படுவோம், நல்லவனாக வாழ்ந்து என்ன ஃபாதர் புண்ணியம், ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கோம். நானும் சில நேரங்களில் ஒரு மனித பலவீனத்தில் நினச்சிருக்கேன், ஐயோ நல்லவனாக இருந்து ஒரு புண்ணியம் இல்லையே அப்படின்னு மனித பலவீனத்தில் நானும் நினச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை வாசிக்கும் போது அது அருமையாக சொல்லுகிறது, நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவர்களிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அப்போது இந்த மாதிரி வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கோம், கடவுள் நமக்கு உதவி செய்வார். மற்றவர்கள் உதவி செய்தா என்ன செய்யட்டா என்ன, நம்மை படைத்த உலகத்தை படைத்த கடவுள் உதவி செய்கின்ற பொழுது மற்றவர்கள் உதவி எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். சரியா? அப்போ பாருங்க, கடவுள் பகைவர்களிடமிருந்து இருப்பார். எனவே மற்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட, எத்தனை பிரச்சனை இருந்தாலும், கூட பிறந்தவங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, நம்முடைய நண்பர் உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, என்னை படைத்தவர் வருவார், அவர் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு என்ன செய்வார், விடுதலை தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வரும். எனவே நம்ம எல்லா பிரச்சனைகளிலும் இருளின் மத்தியிலும் வார்த்தைகளை வாசிக்க 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 அது நமக்கு வழிகாட்டும், நம் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும். ஆமென்.